தமிழர் ஒருவரின் பேரரசு இந்தியாவை தாண்டி இந்தோனேஷியா வரை சென்றதை தெரியுமா? அவர்தான் ராஜராஜ சோழன், இந்தியாவின் முதல் கடற்படை அரசர். தஞ்சாவூரில் கட்டிய பெருவுடையார் கோவில் 1000 ஆண்டுகள் கழித்தும் திகழ்கிறது. அவரின் கடற்படை இலங்கை, மாலத்தீவுகள், ஸ்ரீவிஜயா, இந்தோனேஷியா வரை சென்றது. அந்த காலத்தில் கூட தமிழ் வணிகர்கள் சீனாவுடன் வணிகம் செய்தார்கள். அவரின் கோவில் நிழல் பூமியில் முழுமையாக விழாது. அதிசயமான கட்டிடக்கலை. அவர் மட்டும் ஒரு வீரர் அல்ல, சிறந்த நிர்வாகியும் கலாச்சார வீரரும். பெண் கலைஞர்களுக்கு மதிப்பளித்தார், கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார். அவரின் ஆட்சி நியாயம், ஒழுங்கு, செழிப்பு நிறைந்தது. அதனால் தான் அவர் மும்முடி சோழன் என்று அழைக்கப்பட்டார். ராஜராஜ சோழன் கடல் பேரரசின் அதிபர் தமிழர்களின் பெருமை என்றும் நிலைத்திருக்கட்டும்.